தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகின்றேன். அவலங்கள் வந்துவிட்டால் அறிவை தேடு, அறிவை நாம் பெறுவதற்கு குரலை தேடு. வெற்றி கிடைத்து விட்டால் பணிவை தேடு, பணிவை நாம் பெறுவதற்கு குரலை தேடு என நாம் தேடி தேடி படிக்க தூண்டும் ஒரு பொக்கிஷ நூல் திருக்குறளாகும். அத்தகைய திருக்குறளில் எனக்கு பிடித்த குறள் தெரிந்து செயல் வகை அதிகாரத்தில் 466வது குறள். செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். இந்த குறள் நமக்கு 2 பாடங்களை கற்பிக்கிறது. அதாவது செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் இருப்பதும் குற்றம், செய்யக்கூடாத செயல்களை செய்வதும் குற்றம். தவறு செய்வதும் குற்றம், சரியான செயல்களை சரியான நேரத்தில் செய்யாமல் இருப்பதும் குற்றமாகும். இது மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான குறளாகும். ஏனெனில் படிக்கும் நேரத்தில் போன் பார்ப்பது மற்றும் நண்பர்களுடன் பேசுவது போன்றவையாகும். ஆசிரியர்களின் சொல் பேச்சை அலட்சியப்படுத்துவது போன்றவை. இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு குட்டி கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் ராஜா என்கிற மாணவன் படித்து வந்தான். அவன் 9ஆம் வகுப்பு படித்தான். மிகவும் புத்திசாலி. கணக்கு என்றால் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஆசிரியர்களும் சொல்வார்கள், ராஜா நீ நன்றாக படித்தால் முதல் மதிப்பெண் உறுதி. ஆனால் அவனுக்கு இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்பதுதான். அவனுக்கு தெரிந்தது எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், தேர்வுக்கு முன் படித்தால் நன்றாக எழுதிவிடலாம் என்பான். தேர்வு நாளும் வந்தது, வினாத்தாளும் கொடுக்கப்பட்டது. அவன் அப்போது பார்த்தான், எல்லா கேள்விகளும் தெரிந்தவையானது. ஆனால் அவன் அதை முழுமையாக படிக்கவில்லை என்பதால் அவனுக்கு அனைத்து கேள்விகளுமே சுலபமாக செய்ய முடியவில்லை. எனவே அவனுக்கு குறைந்த மதிப்பெண்களே கிட்டியது. அப்போது அவன் நினைத்த குரல் செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் என்ற குரலே ஆகும். இந்த குரல் மூலம் நம் மாணவர்கள் என்ன நினைக்க வேண்டும் என்பதா நேரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நேரம் நமக்காக காத்திருப்பதில்லை. வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வாய்ப்புகள் நமக்காக காத்திருப்பதில்லை. எனவே படிப்பை நேசியுங்கள், அலைபேசியை நேசிக்காதீர்கள். நன்மையை நினைத்திடுங்கள், தீமையை மறந்திடுங்கள். வாய்ப்புக்கு இணக்கம். வருகிறேன். வணக்கம். நன்றி.